ஹலோ டியர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்லிங்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் சும்மா சின்ன சின்ன செப்பரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரல் போட்டிருக்கேன். ஓகேவா? லைனாக ஸ்பைரல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பைரலுக்கு நடுவில் ஒரு ஸ்பைரல் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்க எட்ஜஸை வந்து கவர் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரியே தான் நம்ம ஃபில்லிங்ஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்பைரல் போட்டு அது மேலே ஒரு குட்டி ஹம்ஸ் ஃப்ளவர் மாதிரி இது வந்து ஒரு லைன் போடுவேன். போட்டுட்டு அந்த 2 ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் இருக்க சைடை கவர் பண்ணி விடுவேன். அதுதான் பாருங்கள், இதுதான் வந்து ஃபில்லிங்ஸ். மேக்ஸிமம் இப்படியே நம்ம கவர் பண்ணி நம்ம வந்து நம்ம ஹேண்டில் பாம் லென்த்து, ஹேண்ட் லென்த்து இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வெறும் சின்ன சர்க்கிள். இதெல்லாமே உங்களுக்கு சும்மா ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மேலே யூஸ் பண்ண ஸ்பைரல் ஹம்ஸ் அது யூஸ் பண்ணுவோம். இந்த டிசைன் யூஸ் பண்ணுவோம். ஒரு சர்க்கிள் உள்ள சும்மா ஒரு குட்டி டாட்டு, ஒரு சர்க்கிள் குட்டி டாட்டு. இதுவுமே வந்து நம்ம எப்படி ஃபில்லிங்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறோம். நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைனோட சென்டரில் இருந்து கொஞ்சம் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி ஃபில்லிங்ஸ் கவர் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து சும்மா ஒரு மாங்காய் மாதிரி போட்டு ஒரு கவ். இதெல்லாம் வந்து நான் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். இது மேக்ஸிமம் இந்த டிசைன்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஹேண்ட்ஸில். ஏன்னா இது ரொம்ப கேப் இருக்குது அப்படின்றனால. நீங்கள் உள்ள ஃப்ளவர்ஸ் போட்டு கூட மேலே இப்படி செமி சர்க்கிள் போடலாம், இல்லை வெறும் செமி சர்க்கிள் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த டிசைன்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒரு லைன், ஒரு கர்வ், ஒரு லைன், ஒரு லைன், ஒரு கர்வ், மறுபடியும் லைன். இந்த இது கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக அந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ்லலாம் வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்து அது மாதிரி போடலாம். இல்லை இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வெறும் லைனாக போட்டு அது குட்டி குட்டி சி மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணுறது. அப்படி போட்டிக்கிறனால உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் நார்மலாக போடுற மெத்தடு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக எப்பயும் பென்சில் ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மெத்தடில் ஹேண்டில் பண்ணிக்கலாம் வந்து நம்ம கோணம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்க சைடு லைன் பை லைனாக கோடு போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்காக சென்டரில் லைன். ஓகேவா? இந்த சைடு நான் ஒரு 5 லைன்ஸ் போடுறேன் அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட் சைடும் 5 லைன்ஸ் தான் போடுவேன். ஓகேவா? பாருங்கள், மேலே இருக்க லைனை கீழே இருக்க லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் நம்மளோட லைன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேட் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் இது மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் ஷேடிங்ஸ். இது எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் இது போடுறது. ஓகேவா? இது ப்ராக்டிஸ் செஷன் ஒன்லி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைரல் ஹம்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அதில் வந்து 2 லேயர்ஸ் யூஸ் பண்ணி ஹம்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஸ்பைரல், அப்புறம் 2 லேயர்ஸ் ஹம்ஸ். இதே மாதிரி நீங்கள் 3 லேயர்ஸ் போட்டுக்கலாம், 4 லேயர்ஸ் போட்டுக்கலாம். 4 லேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. 3 லேயர்ஸே நீங்கள் மினிமமாக போட்டுக்கலாம். மேக்ஸிமமாக போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நம்மளோட பாக்ஸ். அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு 2 ஃப்ளவருக்கும் சென்டர்லேருந்து நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் கவர் பண்ணி கொண்டு வரணும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுட்ருக்கேன், ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்கள் ஸ்லோவாக நீட்டாக எந்த ஒரு பிசுறலும் இல்லாமல் போடணும். ஓகேவா? நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக போடுறீங்களோ உங்களுக்கு அந்தளவு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதுவும் அதே தான். இது வந்து நான் 2 ஹம்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் 3 ஹம்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். எனக்கு 2 ஹம்ஸ், சிங்கிள் ஹம்ஸு, 2 ஹம்ஸு, 3 ஹம்ஸ் 3மே யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி காமிங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து நான் சென்டரில் ஒரு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒயின்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயின்
2 சைடுமே ஹம்ஸ் சாரி ஃப்ளோரல் டிசைன் மாதிரி. இது வந்து ஒரு ஃபில்லிங்ஸ். இது வந்து நம்ம இந்த விரிஸ்ட் லென்த்து இல்லைனா ஹேண்டோட சென்டர் லென்த்து இதிலலாம் வந்து நம்ம போடுவோம். இந்த மாதிரி சின்ன டிசைன் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். நமக்கு டிசைன் எலகன்ட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? இந்த சைடு நம்ம ஆஸ் எப்பயும் போடுற மாதிரி ஹம்ஸ், ஸ்பைரல் ஹம்ஸ், இல்லை டூ ஸ்பைரல் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், என்ன செக்குடு ஃபில்லிங் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டு தான். இது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். பார்த்தீங்களா நான் எப்படி ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெறும் ஸ்பைரல் மட்டும், ஸ்பைரல் ஒரு கர்வ் அந்த மாதிரி கொடுத்து ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் உங்களோட ப்ராக்டிஸ் தான். நீங்கள் நடுவில் சென்டர் லைன் போடுறதுனாலும் போடலாம், இல்லை கர்வ் லைன் போடுறதுனாலும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் லைன் கொடுத்து வைன் கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து கர்வ் லைன் கொடுத்து வைன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு டிசைன் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த டிசைனில் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் சென்டர் லைன் கொடுத்து வைனு, சைடில் வந்து கர்வாக கொடுத்துட்டு சுற்றி வந்து செக்குடு, இந்த மாதிரியும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் ஐடியா தான் டிசைன்ஸ் எல்லாமே. ஓகேவா? இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் செஷனுக்காக மட்டும்தான். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண எந்த அளவுக்கு ஓன் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம டிசைன்ஸ்லாம் பார்த்து போட ஆரம்பிச்சிடலாம். 2-3 டிசைன் தான். ஸ்பைரல், வைனு, ஹம்ஸு, மாங்காய், லோட்டஸ், ஜும்காஸ், இதெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டாவே மெஹந்தி நம்ம ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டவுட்ஸ் எது இருந்தாலுமே லைவ் செஷனில் கேளுங்க, மெசேஜில் கேளுங்க. ஓகேவா? பாய்.